செஸ்ட் பர்னிங்காகவே இருந்துக்கிட்டு இருக்குது, என்னால் எதுவுமே சாப்பிட முடியல, இல்லை த்ரோட் பர்னிங் சென்சேஷன் இருக்குது, த்ரோட் ட்ரைனஸ் இருக்குது, எது சாப்பிட்டாலும் வாமிட் வர மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஜிஇஆர்டியாக இருக்கிறதுக்கு 90% ஆஃப் த சான்ஸ் வந்து இருக்குது. கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிஸார்டர், அதாவது வயிற்றில் வந்து ப்ரொடியூஸ் ஆகிற ஆசிட், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து அது வயிற்றுக்குள்ளே தான் இருக்கணும். அதை வயிற்றை தாண்டி மேலே வருது அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு வந்து பர்னிங் சென்சேஷன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இது வந்து வயிற்றை தாண்டி உணவு குழாய், அதாவது ஈசோஃபேகஸ்க்கு வந்து வருது. இது எதனால நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோவர் ஈசோஃபேஜியல் ஸ்பின்ச்சர்னு சொல்லக்கூடிய ஒரு வால் வந்து நிறைய பேர்த்துக்கு வீக்கன் ஆயிரும். ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், ஒபிசிட்டியாக இருக்கலாம், ஏதாவது ஒரு கண்டிஷனால நிறைய பேர்த்துக்கு வீக்கன் ஆயிரும். ஸ்டொமக்கில் ப்ரொடியூஸ் ஆகிற அந்த ஆசிட் வந்து மேல் நோக்கி வந்து வருது. இதனால வந்து உள்ளே வந்து நிறைய இன்ஃப்ளமேஷன், புண்ணுகள் வந்து ஏற்படலாம். ஸோ அதனால வந்து செஸ்ட் பர்னிங், த்ரோட் பர்னிங்காக இருக்கும், எதுவுமே சாப்பிட முடியாது, ப்ளோட்டிங்காக இருக்கும். இந்த விஷுவல்ஸில் வந்து நான் வந்து ஒரு யோகா பண்ணியிருக்கேன், அதை வந்து ரெகுலராக வந்து பண்ணுங்கள். இந்த ப்ராக்டிஸ் ரெகுலராக பண்ணுங்கள், நம்ம கண்டிஷனை ரிவர்ஸ் பண்ணலாம். வீடியோ